குடும்பத்துல இருக்கிற பெரியவாளை கவனிச்சுக்கிறது தான் நம்மளோட முதல் வேலையே. அவங்க நல்லா இருந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும். கௌசி, எனக்கு மக இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்டேமா. இது நான் வார்த்தையா சொல்ல, என் மனசார சொல்றேன். நீ இருக்கிற வீடு மங்களகரமா இருக்கணுமா. நீங்க இப்படி புகழ்றீங்க, இவங்கள பிடிக்காம தானே இவங்க மாமியார் இவங்கள வீட்டை விட்டு துரத்துனாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த வீட்டுக்கு கௌசி தான் இப்போ மகாராணி. நாங்கெல்லாம் அவ அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. கௌசி வந்த பிறகுதான் இந்த வீடே பிரகாசமா இருக்குதுமா. அம்மா, ஒரு குடும்பத்துல ஏற்படுற சுக துக்கத்துல குழந்தைகளுக்கு கூட பங்கு இருக்குமா. நாளைக்கு அவன் வளர்ந்து பெரியவனா ஆயிட்டானா நம்ம தாய் தகப்பன் எப்படி எல்லாம் போராடி நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கான்னு அவன் தெரிஞ்சுக்கணுமா. அம்மா மேலேயே நீங்க சந்தேகப்படுறீங்களா? சூழ்நிலை அப்படிதான் நினைக்க வைக்குது மேடம். இங்க பாருங்க, அதிகமா பேசாதீங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பணம் எவ்வளவா இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க வீடு தேடி வரும். தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏதோ நீங்க சொல்றீங்க நம்பிக்கையோட போறேன் மேடம். போயிட்டு வரேன் மேடம். அம்மா போயிட்டு வரேங்கம்மா. சார் போயிட்டு வரேன் சார். வாங்க. ரங்கநாயகி, நமக்கா இந்த நிலைமை? இது பாருங்கண்ணா, நீங்க இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நம்ம மாட்டு பொண்ணு எல்லாத்தையும் எப்படி சமாளிச்சிருவா. ஏண்டி பத்து, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. இது என்னடி இப்ப புது பிரச்சனை? இது நான் எதிர்பார்த்ததுதான். முதல்ல நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். அதுக்கு நீங்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சுத்துற வரைக்கும் தான் பூமி, போராடுற வரைக்கும் தான் வாழ்க்கை. நாம போராடுவோம், கடைசி வரைக்கும் போராடி பார்த்துருவோம். சரி, நம்பிக்கையோட இருங்க. மாமா போதுமா, ஏற்கனவே வச்ச 2-3 இட்லி சாப்பிட்டாச்சு. பரவாயில்ல மாமா, 6 இட்லி வரைக்கும் நீங்க சாப்பிடலான்னு டாக்டர் சொல்லிருக்காரு. கோபாலா? ஆமா. அவனா சொன்னா? ஆமா மாமா, அவர்கிட்ட உங்க மெனு கார்டையே தனியா வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. அப்புறம் ஆயில் ஐட்டம் மட்டும்தான் நீங்க சாப்பிட கூடாது. மத்தபடி இட்லி, இடியாப்பம், புட்டு, காய்கறிங்க, கீரை இதெல்லாம் நீங்க கட்டுப்பாடு இல்லாம சாப்பிடலாம். பரவாயில்லையே, உங்க மாமா ஹெல்த்ல ரொம்ப அக்கறையா தான் இருக்கீங்க. குடும்பத்துல இருக்கிற பெரியவாளை கவனிச்சுக்கிறது தான் நம்மளோட முதல் வேலையே. அவங்க நல்லா இருந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும். கௌசி, எனக்கு மக இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்டேமா. இது நான் வார்த்தையா சொல்ல, என் மனசார சொல்றேன். நீ இருக்கிற வீடு மங்களகரமா இருக்கணுமா. நீங்க இப்படி புகழ்றீங்க, இவங்கள பிடிக்காம தானே இவங்க மாமியார் இவங்கள வீட்டை விட்டு துரத்துனாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லணும். எங்க அம்மா பேசிக்கலி நல்லவங்க தான். கேட்கக்கூடாதவங்க பேச்சு கேட்டுட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அவ செஞ்ச தப்பு தான் எனக்கு லாபமா அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றீங்க? சஞ்சய் எழுந்த எனக்கு இப்ப நீயும் கௌசி கிடைச்சது எவ்வளவு பெரிய லாபம் தெரியுமா. அப்பா லைஃபையே லாபம் நஷ்டம்னு பிசினஸ் மாதிரி பாக்குறாரு. ஆமா பாஸ்கர், லைஃபே பிசினஸ் தான். அதனாலதான் புருஷ பொண்டாட்டிய லைஃப் பார்ட்னர்னு சொல்றாங்க. இந்த லைஃப் பார்ட்னர்ல ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னா குடும்பம் செதறிடும். அந்த வகையில சுரேஷ் ரொம்ப கொடுத்து வச்சவர். அதனாலதான் அவருக்கு அருமையான லைஃப் பார்ட்னரா கௌசி கிடைச்சிருக்காங்க. வெரி லக்கி மேன். இததான் திருமணங்கள் சொர்க்கத்திலேயே நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அவன் போட்ட முடிச்சு யாராலையும் மாத்த முடியாது. நான் கேட்டேன் உன்கிட்ட, அதுக்குள்ள எதுக்கு பூரி வைக்கிற நீ? கோவப்படாத நித்யா, தட்டு காலியா இருக்கேன்னு அவங்க பொறி வச்சுட்டாங்க.
நான் 2 இட்லி சாப்பிட்டு அப்புறமா பூரி சாப்பிடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவசரப்பட்டா. சாரி, உள்ள வரலாமா? ஏய் அதான் உள்ள வந்துட்டியா, அதுக்கப்புறம் என்ன கேக்குற? பூரிய பத்தி பேசிட்டு இருக்கோம், சாரி சொல்லிட்டு உள்ள வரீங்க. வழி அதை தொடச்சிக்க. என்னடி சீதா, காலையில எங்க வீட்டுக்கு வந்திருக்க? ஆ, உங்க வீடு? அது சரி, ராமர் இருக்க இடம் தானே சீதைக்கு அயோத்தி. இப்போ ராமன் யார சொன்னீங்க? எங்க அத்தின் பேர் சுரேஷ. ஓ, சீதான்னு உங்க பேரை சொன்னதும் எனக்கு ஒரு சின்ன குழப்பம். மனசு தெளிவா இருந்தா எந்த குழப்பமும் வராது. தட்ஸ் இட். இது மாதிரி பதிலுக்கு பதில் பேசுற பொம்பளை பசங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. பொம்பளை பசங்க தைரியமா இருக்கணும். பொம்பளை பசங்க தைரியமா இல்லைன்னா சில ஆம்பளைங்க கவுத்துடுவாங்க மாமா. ஏ வாயாடி, டிஃபன் சாப்பிடு. என்ன டிஃபன்? ஓ, மெனு சொன்னதை சாப்பிடுவீங்களோ? ஆமா, நேக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்கணும்ல. சரி, இங்க இட்லி, தோசை, வடை, சாம்பார், சட்னி போதுமா? என்ன ஹோட்டல்ல சர்வர் மெனு சொல்ற மாதிரி சொல்ற? ஆமா, நேக்கு தேவையான ஐட்டம் இல்ல. நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு சொல்லு, நான் உடனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்றேன். உடனே செய்யறது கஷ்டமாச்சே. சும்மா பந்தா காட்டாத, சொல்லுடி. நீத்து மீந்த சாப்பாட்டை நேத்தே தண்ணி ஊத்தி ஊற வச்சு அடுத்த நாளைக்கு அந்த சாதத்தை தனியா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு தண்ணியை தனியா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அந்த சாதத்துல கொஞ்சம் தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு மாங்காய் ஊறுகாயை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். ஆமாம்மா, இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முந்தி கலைவாணர் NS கிருஷ்ணன் ஒரு படத்துல பழையதை சாப்பிட்டு இதை தான் தேவாமிர்தம்னு சொன்னீங்களான்னு கேட்பார். சீதா, நீ சொல்லும் போது இப்போவே பழைய சோறு சாப்பிடணும் போல தோணுதுமா. எங்காத்துக்கு வாங்க மாமா, வைஷ்ணவி அக்கா ரெடியா வச்சிருக்கா. நானும் இப்ப அதை தான் சாப்பிட போறேன். அப்ப இனிமே நானும் பழைய சோறு தான் சாப்பிட போறேன். என்ன ஓவரா அந்த பக்கம் செய்யற? கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகு. ஏய் சீதா, நீ கேக்குற ஐட்டம் இங்க இல்ல, வந்ததுக்கு ஏதாவது சாப்பிடு, இல்லனா எங்க வயிறு வலிக்கும். சரி, எங்க அத்திம்பேரோட வயிறு வலிக்க கூடாதுங்கிறதுனால சாப்பிடுறேன். ஏன் தட்டுல இருந்து நீ எப்பதான் இப்படி உரிமையோட எடுத்து சாப்பிட போறியோ? அக்கா, இங்க உன்னை நன்னா தானே பாத்துக்கிறா? ஏம்மா உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? அது இல்ல மாமா, அப்பாவுக்கு அக்காவோட ஞாபகம் வந்துடுத்து. கர்ப்பமா வேற இருக்கா இல்லையா, அதான் எப்படி இருக்காளோ என்ன எதுவோ நினைச்சு கவலைப்பட்டு இருந்தார். என்ன ஒரு நட போய் பாத்துட்டு வர சொன்னார். அதான். சீதா, இங்க கௌசியை பார்த்து உனக்கு என்ன தோன்றது? நான் வரும்போது எல்லாரும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தேன். அதனால ஓகேன்னு தான் தோணுது. வெரி குட். சீதா, இதை உங்க அப்பா தெரிஞ்சுக்குங்கிறதுக்காக சொல்லனா, இந்த வீட்டுக்கு கௌசி தான் இப்போ மகாராணி. நாங்கெல்லாம் அவ அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. கௌசி வந்த பிறகுதான் இந்த வீடே பிரகாசமா இருக்குதுமா. சாரி அங்கிள், நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். பெரியவா கிட்ட என்னடி விளையாட்டு? அதானே, பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்க வீட்டுல வந்து வேவு பார்த்துட்டு போறது தப்பு இல்ல? தப்பே இல்லை. பெண்ணை கட்டி கொடுத்துட்டோம், பொறுப்பு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நிறைய பெத்தவங்க நினைக்கிறாங்க. அது தப்பு. கட்டி கொடுத்த இடத்துல பொண்ணு நல்லா வாழ்றாளான்னு இப்படி அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகணும். சரி கௌஷிகா, நான் கிளம்புறேன். அதுக்குள்ள என்னடி அவசரம்? ஆத்துக்கு தானே போறேன். இல்ல கௌஷிகா, என் ஃப்ரெண்டு ஒருத்தியோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஆத்துக்கு போற வழியில அவளை பார்த்துட்டு போனோம், அதான். அப்படியா? எனக்கும் ஆபீஸ்க்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. வேணா வாங்கல, வீட்ல உங்களை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். இல்ல இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இல்ல இல்ல, எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லைங்க. போயிட்டு வா சீதா. பாஸ்கரும் எனக்கு பையன் மாதிரி தானம்மா. இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிக்கோமா. ஏய் சீதா, நல்ல வாயாடுவில்ல, பேசாம வாயாடிண்டே போ. கமா போ. சரி, எல்லாருக்கும் வரேன். சரி, போயிட்டு வாமா. உடம்பு பாத்துக்கோ கௌஷிகா. கம்பெனி கணக்கு வழக்கெல்லாம் பாக்கறச்சே நேக்கு தலைய சுத்துறது. நம்மளோட காசை விட இங்க பாரு, கடன் தான் அதிகமா இருக்கு. என்ன பண்ண போறோமோ தெரியல. அம்மா, பிசினஸ்னா கடன் இருக்கத்தான் செய்யும். கம்பெனிக்கு சீல் வைக்காம அது ஒழுங்கா நடந்திருந்தா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடியாகி
இந்நேரம் சப்ளைஸ் கிட்ட போயிருக்கும். ம் பணம் வந்து நம்ம கடனை எல்லாம் அடைச்சிருக்கலாம். அதுக்குத்தான் வழி இல்லாம பண்ணிட்டாரு சுதர்சன் மாமா. எதுக்கு நீ அந்த ஆளு மாமான்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க? எப்போ அந்த மாமா சகுனி சக்கரவர்த்தியோட சேர்ந்தாரோ அப்பவே சொந்த பந்தம் ஓட்டு வரவெல்லாம் அருந்து போச்சு. டேய், அந்த துரோகிய பத்தின பேச்ச விடுங்கடா. பாத்தேடா, நாம ஃபாரின்ல வாங்கின மிஷின் எல்லாம் பல கோடி ரூபாய். நம்ம கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் போட்டது இல்லாம பேங்க்ல வேற கோடி கணக்குல பணம் வாங்கியிருக்கோம். ஆட்டோ மீட்டர் மாதிரி வட்டி வேற ஏறிண்டே போறது. அதுக்கெல்லாம் வேற பதில் சொல்லுமேடா. அம்மா, டீலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கின பணம், பேங்க் லோன், இதுக்கெல்லாம் கூட கைய கால பிடிச்சி நாம டைம் வாங்கிடலாம். எதுக்குமே லிமிட் இருக்குடி. லிமிட் தாண்டி போச்சுன்னா பேங்க்ல கடன் வாங்கி அதை திருப்பி கட்ட முடியாம மோசம் பண்ணவா லிஸ்ட்ல எல்லா பேப்பர்லயும் அப்படியே கட்டம் போட்டுன்னு வரும். முதல்ல அதுல என் பேரு தான் இருக்க போறது. நம்ம விரோதிகள்லாம் அதை படிச்சுட்டு கை கொட்டி சிரிக்க போறா. இல்லம்மா, அந்த அளவுக்கெல்லாம் போகாது. நியாயம் எது அநியாயம் எதுன்னு கோர்ட்டுக்கு தெரியுமா? தீர்ப்பு நமக்கு சாதகமா அமைஞ்சு போயிடுத்துனா இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஆனா ஆனா இப்ப நமக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை லேபர்ஸோட சம்பள பிரச்சனை தாம்மா. அம்மா, அது அவங்க உழைச்ச பணமா, கண்டிப்பா கொடுத்துடணும். ஆமாண்டா, அவ எல்லாருமே நம்மள நம்பி இருக்கிறவா. பட்னி கிடக்க கூடாது. அது மட்டும் இல்ல, மறுபடியும் கோர்ட்ல நம்ம கேஸ் வரும்போது நம்ம தொழிலாளர்கள் வயத்துல அடிக்கல, அவளை நல்லபடியா கவனிச்சுட்டு இருக்கோன்னு நீதிபதிக்கு தெரியணும். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். உண்மைதாம்மா. எப்படியாவது கம்பெனி லேபர்ஸ்க்கும் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கும் 2 மாச சம்பளத்தை கொடுத்துடணும். அதுக்கே பல லட்ச ரூபாய் ஆகும் பத்மா. ஆகட்டுமேனா, எவ்வளவு ஆறுதுன்னு கேஷியர்கிட்ட கேட்டு செட்டில் பண்ணிடுவோம். சரி, பணத்துக்கு என்ன பண்றது? சொன்னா கோவப்படாதே. நேக்கு ஒரு யோசனை தோன்றது. இங்க பாரு பத்மா, நீ எது சொன்னாலுமே கரெக்டா தாண்டி இருக்கும். சும்மா சொல்லு. அது வந்துமா, ஓஎம்ஆர்ல இருக்கிற நம்ம நிலத்தை வித்து. என்ன பத்மா சொல்ற? அது நான் என் பேரனுக்காக முதல்ல வாங்கின இடம். போடி பைத்தியக்காரி, அதை போய் விக்கணும்னு சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வேண்டாம். குழந்தை பேர்ல இருக்கிற இடத்த, சிச்சி, குழந்தை பேர்ல இருக்கிற இடத்தெல்லாம் விற்க கூடாதுடி. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நகை, நிலம் இதெல்லாம் நாம வாங்குறதே அவசரத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்காகத்தான். இப்போ இப்போ உடனே விலை போய் நம்ம கையில கேஷ் கிடைக்கணும்னு வைங்களேன், அதுக்கு இந்த நிலம் தான் கரெக்டான சாய்ஸ். ஆமாம்மா, பத்மா சொல்றதும் சரிதான். நாம எப்பவும் இப்படியேவா இருக்க போறோம்? மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பல இடம் அவன் பேர்ல வாங்கிட்டா போச்சு. என் மனசு கேட்கலடா. ஒன்னும் தெரியாத குழந்தைங்க கிட்ட இருந்து தட்டி பறிக்கிற மாதிரி இருக்குடா. அம்மா, ஒரு குடும்பத்துல ஏற்படுற சுக துக்கத்துல குழந்தைகளுக்கு கூட பங்கு இருக்குமா? நாளைக்கு அவன் வளர்ந்து பெரியவனா ஆயிட்டானா நம்ம தாய் தகப்ப எப்படி எல்லாம் போராடி நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கான்னு அவன் தெரிஞ்சுக்கணுமா? சரின்னு சொல்லுங்கம்மா. அம்மா, சரின்னு சொல்லுங்களேம்மா. 100 குடும்பங்களோட பசிய போக்குற ஒரு நல்ல காரியத்துக்கு தானே நம்ம நிலத்தை வைக்க போறோம். அவெல்லாம் நம்மள வாழ்த்துனா நமக்கு 100 மடங்கு கிடைக்கும். அம்மா, ப்ளீஸ்மா, சரின்னு சொல்லுங்க. சரி, இது பார் பத்மா, இதுக்கு நான் அரமனசோட தான் சம்மதிக்கிறேன்.
என்ன பத்மா? பத்மா ஏன் அழற? அம்மா இருக்கிற வரைக்கும் தைரியமா பேசுன, இப்ப கண் கலங்குற. ஏன் குழந்தை பேர்ல இருக்கிற நிலத்தை விக்கிறமேன்னு வருத்தமா? இல்லண்ணா, இப்ப நாம விற்க போற நிலம்தான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இதுக்கு மேல நம்ம எதையுமே விற்கப்படாதுண்ணா, எதையுமே விற்கப்படாது. சரி சரி, நீதான் அடிக்கடி சொல்லுவியே நல்ல வாழ்க்கலாம், மலை போல சோகம் வந்தாலும் பனி போல நீங்கிடும். கண்டிப்பா நீங்கிடும், நீ வருத்தப்படாத, சரியா? அப்படி அப்படி சொகண்டா சொகண்டா கில்லாதரா பிடிச்சு விடு. ஆம்லேட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு உனக்கு. அம்மா இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா? எது பொழைக்க வழி சொல்லுங்கன்னு கேட்டா கிட்டத்தட்ட 67 மணி நேரம் சுமாரா 3.5 நாளா உங்க காலையே பிடிச்சிட்டு கூடையே சுத்தி வந்துட்டு இருக்கேன். ஐடியா சொன்ன பாட்டை காணோம். இது பாருங்க, என் கைரேகலாம் தேஞ்சிருத்து. கோதண்டம் ஒன்னு சொல்ல மறந்து போயிட்டேன் உன்கிட்ட. சொல்லுங்க. எனக்கு வெள்ளிக்கிழமை தான் ஐடியாவே வரும். இத முன்னாடியே சொல்லி தொலைக்கிறது இல்லையா? இன்னைக்கு புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மதியானம் பிடிக்க ஆரம்பிச்சேன், இன்னும் பிடிச்சிட்டு இருக்கேன். 2 நாள் கழிச்சு தான் ஐடியா வரும்னு சொல்றேன். ஏமாமா, நான் உங்க காலை பிடிச்சு இங்க பாருங்க, இளம்பலவாத மாதிரி சூம்பி போயிருது, குச்சி மாதிரி. சரி ஓச்சுக்காதரா கோதண்டம், ஐடியா சொல்றேன். அதாவதுடா கோதண்டம், நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், முள்ளால தான் எடுக்கணும். ஏன் குண்டு சேலை எடுத்தா வராத? எதுக்கு உங்களுக்கு பழமொழிலாம்? அதுக்கு சொல்லடா, பழமொழிக்காக சொல்ல. இந்த உலகம் ஏமாத்துக்கார உலகம் ஆயிடுச்சு. அதனால நாம இந்த உலகத்தை ஏமாத்தி தான் பொழைக்கணும்னு சொல்ல வரேன். மாமா, ஏமாத்த நான் தயாரா இருக்கேன். ஏமாற யாராவது தயாரா இருக்காங்களா சொல்லுங்க. ஏமாத்த நீ தயார், ஐடியா கொடுக்க நானும் தயார் தான். நடுவுல பசி ஒண்ணு பாடா படுத்துறதுடா. ஒரு 4 இட்லியாவது முழுங்கினா தான் என் மூளையே வேலை செய்யும் போல இருக்கு. சரி வாங்க, பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். அந்த பர்டிகுலர் ஹோட்டல் சொல்றேன், அந்த ஹோட்டல் தான் சட்னி சாம்பார்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அந்த ஹோட்டல்ல தான் 4 இட்லி சாப்பிட்டா 2 லிட்டர் அரிசி மாவு அரைக்கணும். கூட ஏதாவது ஆசைப்பட்டு அப்படி பொங்கலோ தோசையோ சாப்பிட்டா 10 வாளி தண்ணி அரைக்கணும். அங்க லிஸ்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்கான். 2 பேர் போனோமா, ஆளுக்கு 4 இட்லி சாப்பிட்டோமா, ஆளுக்கு 2 தோசை கூட சாப்பிட்டோமா, அங்க வந்து 4 லிட்டர் மாவு அரைச்சு கொடுத்தோமா, 20 வாளி தண்ணி அரைச்சு கொடுத்தோமான்னு வந்துட்டே இருக்கலாம் பாருங்க. காசு இல்லாம டிஃபன் சாப்பிட கூப்பிட்டு மாவாட்ட சொல்றீங்க, வெக்கமா இல்ல உனக்கு? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன மாமா இருக்கு? இப்ப வீட்ல நம்ம காசை கொடுத்துட்டு மாவாட்டுறோம், இங்க காசை கொடுக்காமல மாவாட்டுறோம். யோசிச்சு பாருங்க, அதோட இது பெஸ்ட் தானே? பேஷ். உங்ககிட்ட போய் டிஃபன் சாப்பிடணும்னு கேட்டேன் பாரு, என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். நான் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா இருக்குது, உனக்கு பிடிக்காதே, அவமானப்படுத்தணும்னு அலைவியே. மாமா, எல்லாரும் உழைச்சிட்டு சாப்பிடுவாங்க, நாம சாப்பிட்டுட்டு உழைக்கிறோம். இதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஆமா, ஏன் மாமா எப்ப பார்த்தாலும் கால் வலியில அவஸ்தைப்படுறேன்? நான் இருக்கிற இடம் தெரியுமோன்னு உனக்கு? 19 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்கேருந்து நடந்தே வந்தேன்னா கால்லாம் ஒரே வலிக்கிறது. ஏன் மாமா நடந்து வந்தேன்? பஸ்ல வந்திருக்கலாமா? பஸ்ல வரணும் தாண்டா ஏறினேன், சில்லறை இல்லைன்னு நடுவழியில இறக்கி விட்டான் கண்டக்டர். அடப்பாமே, ஏன் மாமா பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி சில்லறை மாத்திட்டு ஏறி இருக்கலாம்ல? டேய், சில்லறைய மாத்திட்டு ஏறி இருக்கலாம், ஆனா சில்லறை மாத்த ரூபா வருமோ இல்லையோ? வித்தவுட்ல வந்துட்டு அப்படி ஸ்டைலா சொல்றேல? விடுறா, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்டா. சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. ஏமாத்துறதுக்கு ஆள் கிடைச்சாச்சா? அப்படி இப்படி யோஜனை பண்ணி பார்த்தது இல்லடா. ஒரு ஆள் இவனை எப்படி ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகம் வந்துட்டு போயிட்டே இருக்கு. யார் மாமா அது? அதான்டா இந்த சஞ்சயோட அப்பா ராஜரத்னம் இருக்கானே, அவன் கூடவே ஒட்டட குச்சி மாதிரி ஒரு டாக்டர் சுத்திட்டு இருப்பானே. ஆமா, நம்ம பீர்பால். ஐயோ, பீர்பால் இல்லடா, கோபால். சரி, ஏதோ ஒரு பால். ஆமா மாமா, அந்த ஆளு பார்த்தா ஏமாற ஆள் மாதிரி தான் தெரியுது. அவனை எப்படி மாமா ஏமாத்துறது? அவனை இல்லடா, கிட்டவா சொல்றேன். ஐயே, என்ன மாமா அது? யார் அந்த டாக்டர்னு சொல்றேன்டா. இது நடக்குமா மாமா? டேய், நீ கூட்டிட்டு வர ஆளு நல்லா நடிச்சான்னா அந்த டாக்டர் 10,000 ரூபாய் கறந்துடலாம். மாமா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், சூப்பரா நடிப்பான். அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். வெரி குட், போ. நிக்கிறிய நீங்க வரலையா? நீ போடா. இவன்
இவனை கூட்டின்னு வாடானா கூட என்னையும் கூப்பிடுறான். நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ. என்ன நான் சொன்ன எடுத்து கழிச்சுட்டு போகாம எங்க கழிச்சுட்டு போயிட்டு இருக்கேன்? இல்ல சீதா, பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு, உனக்கு ஏதாவது? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் அவசரமா அடையார் போகணும். வண்டி திருப்புங்கோ. அடையார்? கண்ணே, என்னை தவிர உன்னை யார் அடையார்? என்ன சினிமா டயலாகா? பின்ன வாழ்க்கையே சினிமா தானே. நம்ம பிறக்கிறது படத்தோட ஆரம்பம், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது இடைவேளை, பின்னாடி இன்பம் துன்பம் பிரச்சனை பேர குழந்தைங்க, அப்புறம் வாழ்க்கையோட முடிவு, இதான் கிளைமேக்ஸ். உங்களுக்கு என்னாச்சு? ஏன் என்னமோ பேத்தின்னு இருக்கேள்? ஏன் நான் பேசுறத பார்த்தா லைட்டா மென்டல் மாதிரி தெரியுதா? ஐயோ, லைட்டா இல்ல. அப்போ ஃபுல்லாவே மென்டலுங்கிறியா? உண்மைதானே சீதா? ஏன்னா நான் உன் மேல பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கேன். தெரியும். அதனால தானே என்ன நேரம் காலம் இல்லாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேள். புரியுது இல்ல? நீயும் என்ன லவ் பண்றதானே? யார் சொன்னது? நான் சொல்றேன். இப்போ கூட என்ன பார்க்க தானே நீ எங்க வீட்டுக்கு வந்த. அதுக்காக அக்கா அது இதுன்னு சொல்ற? சத்தியமா இல்ல. நான் என் கௌஷி அக்காவை தான் பார்க்க வந்தேன். அப்ப என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா சீதா? சீதா, உனக்காக என்ன தியாகம் வேணாலும் செய்ய தயாராயிட்டேன். இந்த சிரிப்பை தான் நான் எதிர்பார்த்தேன். மறைச்சு வச்சுக்கிட்டு ஏன் என்ன வேதனைப்படுத்துற? சிரி, மனசு விட்டு சிரி. உன் மனசுல நான் இருக்கேன்னு வெளிப்படையா சொல்லு சீதா. என்னத்தை வெளிப்படையா சொல்றேன்? சத்தியமா சொல்லு, உனக்கு என் மேல நல்ல அபிப்பிராயமே இல்லைன்னு. இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரத்தம் கொடுக்கறவங்க நல்ல மனப்பான்மை எனக்கு பிடிச்சிருக்கு. போதும், இது எனக்கு போதும். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பாரு, அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த வானம், இந்த பூமி எல்லா சாட்சியா என்னோட சீதா என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. ஐயோ, ஏன் சத்தம் போட்டு ஊரை கூட்டுறேன்? இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் நாம லவ் பண்ற விஷயம் தெரியணும் சீதா. இது ரகசிய காதல் இல்ல. நாம ரெண்டு பேரும் மனசார லவ் பண்றோம்னு எல்லாருக்கும் தெரியணும் சீதா. ஐயோ பாஸ்கர், ப்ளீஸ்.